வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே கலக்கலான சைனீஸில் ரொம்பவே ஸ்பெஷலான ஒரு சிக்கன் டம்ப்ளிங் நூடுல்ஸ் சூப் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க. ஸோ இப்போ நம்ம பாருங்கள், சிக்கன் டம்ப்ளிங்ஸ் நூடுல்ஸ் சூப்புக்கு வந்து ஒரு பேன் வந்து நம்ம ஆன் பண்ணி வச்சுருக்கோம். லோ ஃப்ளேமில் அன்சால்டட் பட்டர் நம்ம சேர்த்துடலாம். இப்போ வந்து நம்ம டம்ப்ளிங்ஸ்க்கு வந்து ஸ்டஃப் ரெடி பண்ணிட்டு இருக்க போகிறோம். ஸோ பட்டர் போட்டு நல்லா மெல்ட் ஆகட்டும்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா கொஞ்சமாக வந்து சாப் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற ஜிஞ்சர் கார்லிக் ஆட் பண்ணுறோம். ஜிஞ்சர் கார்லிக் ஆட் பண்ணிவிட்டு இது கூடவே வந்து நறுக்கி வச்சுருக்கிற பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற கேரட்டும் ஆனியனும் சேர்க்குறோம். ஃபைன்லி சாப்டு மஷ்ரூம் எடுத்து வச்சுருக்கேன், இதையுமே சேர்த்துடலாம். நான் வந்து 250 grams ஆஃப் சிக்கன் கைமா எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு இந்த மெஷர்மெண்ட்ஸ் நம்ம ஆட் பண்ணுறோம். வெஜிடபிள்ஸ்லாம் வந்து நம்மளுக்கு ரொம்ப வெந்துடக்கூடாது, கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருக்கணும். அப்புறம் டம்ப்ளிங்ஸ் அது நம்ம சாப்பிடும்போது நல்ல ஒரு ஃபீல் கிடைக்கும். இந்த சூப், நூடுல், சிக்கன் அண்ட் இந்த சிக்கன் டம்ப்ளிங் நம்ம சாப்பிடும்போது கலக்கணும் ஒரு ஃப்ளேவர் தரும். இப்போ நம்ம 1 by 1 நம்ம மசாலாவை ஆட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இங்கே பாருங்கள், பிளெயின் ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். நான் வந்து இந்தியன் ஃப்ளேவரில் செய்கிறேன், அதனால் நான் டம்ப்ளிங்ஸுக்கு வந்து பிளெயின் ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். ஷெஷ்வான் என்ன பண்ண போகிறேன்னா நல்லா ஒரு 1.5 டீஸ்பூன் ஆட் பண்ணுறோம். வினிகர் ஜஸ்ட் ஒரு ஃபியூ ட்ராப்ஸ் வெஜிடபிள் வினிகர் ஆட் பண்ணுறோம். சோய் சாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் சோய் சாஸ். இதெல்லாம் சேர்த்து நல்லா ஹை ஃப்ளேமில் 2 minutes கூட நம்ம சாட்டே பண்ணிக்கலாம். ஸ்டஃபிங்னால தண்ணி இருக்கக்கூடாது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா 250 grams சிக்கன் கீமா தண்ணி இல்லாமல் நல்லா ஸ்க்வீஸ் பண்ணி நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ நம்ம கேபேஜ் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ கொஞ்சமாக கேபேஜ் ஆட் பண்ணி நல்லா ஸ்டீர் பண்ணி வச்சுட்டு ஹை ஃப்ளேமில் 5 minutes போல் வச்சோம்னா நம்மளுக்கு எல்லாமே ஒன்றோடு ஒன்று சேர்ந்து நல்லாவே நம்மளுக்கு வெந்து வந்துடும். இது நல்லா ஆறுத்து வந்து நம்ம டம்ப்ளிங்ஸில் நம்ம வந்து ஃபில் பண்ணி இது பண்ணிடலாம். சைமல்டேனியஸாக இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து 1/2 hour பிஃபோராகவே ரிஃபைன் ஃப்ளார், ஆல் பர்பஸ் ஃப்ளார் எடுத்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து உப்பு சேர்த்து நல்லா பழிஞ்சு வச்சுட்டேன். மாவு வந்து 1/2 மணி நேரம் போல் ஆகிடுச்சு, நல்லாவும் வந்துடுச்சு. இப்போ இதை நம்ம என்ன பண்ணுறோன்னா இன்னொரு 10 to 15 minutes போல் அப்படியே வச்சுட்டு நம்மளுக்கு இந்த ஸ்டஃபிங் ரெடி ஆனதுக்கப்புறமா இதில் வச்சு ஷேப் பண்ணி டம்ப்ளிங்ஸை நம்ம ரெடி பண்ணிடலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஃபைனலாக வந்து பெப்பர் வந்து நம்ம கிரைண்ட் பண்ணி விட்டுடுறோம். ஸோ பெப்பரும் நம்ம தேவைக்கேற்ப நம்ம ஆட் பண்ணிடுறோம். ஸோ பெப்பர் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். ஸோ எல்லா இன்க்ரீடியன்ஸும் ஸ்டஃபிங் கட் பண்ணியாச்சு. ஹை ஃப்ளேமில் 4 minutes போல் இருந்துருச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா லோ ஃப்ளேமில் 5 minutes போல் விட போகிறேன். அந்த டைமில் வந்து நம்மளுக்கு சிக்கன் வந்து நல்லா பஞ்சாக நம்மளுக்கு வெந்து வந்துடும். ஸோ நல்லா வெந்துருச்சு சிக்கன். இப்போ நம்ம அடுப்பு அணைச்சிடலாம். நல்லா 1/2 hour போல் டைம் நல்லா ஆற விடலாம். அதுக்கப்புறமா நம்ம டம்ப்ளிங்ஸில் வச்சு ஷேப் பண்ணிவிட்டு நூடுல்ஸ் செய்ய ஆரம்பிச்சிடலாம். சூப். ஸோ இந்த டம்ப்ளிங் சிக்கன் நூடுல்ஸ் சூப் நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். டம்ப்ளிங்ஸுக்கு வந்து நம்ம ஸ்டஃபிங் ரெடி பண்ணிட்டோம். ஸ்டஃபிங் அரைக்கி இருக்குது. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு அகலமான பேன் எடுத்து வச்சுருக்கோம், ஒரு பாட் சைஸ் எடுத்து வச்சுருக்கோம், அகலமான பாட் எடுத்து வச்சுருக்கோம். அதில் வந்து நம்ம வெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கோம். பட்டர் உருகுந்துமே இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா வெட்டி வச்சுருக்க ஃபைன்லி சாப் ஜிஞ்சர் கார்லிக்கை நம்ம ஆட் பண்ண போகிறோம். பாருங்கள். ஸோ ஜிஞ்சர் கார்லிக்கை நம்ம சேர்த்துடலாம். ஜிஞ்சர் கார்லிக் வந்து கொஞ்சம் நல்லா சாப்பிட்டு ஆரம்பிச்சோம். ஸோ சூப் ஃப்ளேவருக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட் வந்து இந்த ஜிஞ்சர் கார்லிக் தான்.
ஜிஞ்சர் கார்லிக் பாருங்கள் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம வெட்டி வச்சுருக்க ஆனியன் சேர்க்க போகிறோம். வெஜிடபிள்ஸும் நம்ம சேர்க்க போகிறோம். நான் வந்து இன்றைக்கி 3 வெஜிடபிள்ஸ் எடுத்திருக்கேன். கேரட், கேப்சிகம் அண்ட் தென் கேபேஜ் எடுத்து வச்சுருக்கோம். ப்ளஸ் மஷ்ரூமும் எடுத்து வச்சுருக்கோம். இது எல்லாமே நம்ம ஒன்றோடு ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா நம்ம ஸ்டீர் பண்ணி விட்டுடலாம். இப்போ பாருங்கள், போன்லெஸ் சிக்கன் எடுத்து சின்ன சின்ன பீசஸாக வெட்டி எடுத்து வச்சுருக்கேன். 200 கிராம்ஸு. இதையுமே நம்ம இதில் ஆட் பண்ணிடலாம். ஸோ சூப்புக்கு வந்து வெஜிடபிள்ஸ் அதிகமாக இருக்கும். டம்ப்ளிங்ஸ்லும் சிக்கன் சேர்க்கறதுனால சிக்கன் வந்து 200 கிராம்ஸ் தான் ஆட் பண்ணுறேன். ஸோ இது வந்து கொஞ்சம் சாத்தி ஆகட்டும்ட்டு நம்ம என்ன பண்ணலான்னா அதில் நம்மளுக்கு தேவையான ஃப்ளேவர்ஸை 1 by 1 நம்ம ஆட் பண்ணிட்டு வரலாம். ஷெஸ்வான் சாஸ் ஆட் பண்ணுறோம். 1.5 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு காரம் எப்படியோ நீங்கள் அப்படி ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சோய் சாஸ் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஜஸ்ட் 1 டீஸ்பூன் போல் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ளேவருக்காக வேண்டி லெமன் கிராஸ் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ லெமன் கிராஸுமே நம்ம ஆட் பண்ணிடலாம். சூப்புக்கு வந்து ஒரு நல்ல ஒரு அரோமா கொடுக்கும். ஸோ இதெல்லாமே சேர்த்துட்டு நல்லா கலந்து வச்சிடலாம். இப்போ இது எல்லாமே நம்மளுக்கு நல்லா வேகணும். அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா 3 liters ஆஃப் வாட்டர் நம்ம சேர்க்க போகிறோம். இதில் தான் நம்ம நூடுல்ஸும் வேக வைக்க போகிறோம், டம்ப்ளிங்ஸும் வேக வைக்க போகிறோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். ஸோ நல்லா கலந்து விட்டுடலாம். உங்களுக்கு காரம் தேவை பார்த்தா நீங்கள் ஷெஸ்வான் சாஸை அதிகமாக சேர்த்துக்கலாம். நான் வந்து பெரி பெரி மசாலா சேர்க்க போகிறேன். ஸோ எனக்கு அது கொஞ்சம் காரம் கொடுக்கும். ஸோ பெரி பெரி ஆட் பண்ணிக்கலாம். நான் ஸ்பைசஸ்க்காக வேண்டி நான் பெரி பெரி ஆட் பண்ணுறேன். நூடுல்ஸுக்கு ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ நான் ஃபைனலாக என்ன பண்ண போகிறேன்னா ஸோ பெப்பர் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ தேவைக்கு ஏற்ப நம்ம பெப்பர் சேர்த்தாச்சு. ஃபைனலாக நம்ம ஒன்ஸ் நம்ம பெப்பர் சேர்த்துக்கலாம். டம்ப்ளிங் பாருங்கள், நம்ம ரெடி பண்ணி வச்ச பேட்டர்லேருந்து கொஞ்சம் போர்ஷன் எடுத்துகிட்டு நல்லா நம்ம ரோல் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம இப்போ ஃபில்லிங்ஸ் வச்சு டம்ப்ளிங்ஸ் வந்து ஷேப் பண்ணிக்க போகிறோம். நம்ம இஷ்டம் தான், உங்களுக்கு எந்த ஷேப் தோணுதோ அந்த ஷேப் நம்ம பண்ணிக்கலாம். டம்ப்ளிங்ஸுக்கு ரொம்ப தின்னாகவும் இல்லாமல் ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ஒரு ஷீட் மாதிரி ரெடி பண்ணிக்கணும். கிட்டத்தட்ட சமோசாக்கு ரெடி பண்ணுற ஷீட் மாதிரி வந்து நம்ம ரெடி பண்ணிக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஷீட் நம்ம ரெடி பண்ணிவிட்டு இதில் வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்க ஸ்டஃபிங் வைக்கணும். ஸோ பாருங்கள், இப்படி எடுத்துகிட்டு இப்படி ஃபோல்ட் பண்ணணும். ஸோ கண்டினியூஸாக இப்படி நம்ம அதை ஃபோல்ட் பண்ணிகிட்டே வரணும். ஸோ இப்படி ஃபோல்ட் பண்ணி லாங் ப்ரெஸ் கொடுத்துட்டு ஒரு ட்விஸ்ட் டர்ன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டம்ப்ளிங்க்கான ஷேப் கிடைக்கும்.
ஸோ இந்த ஷேப்பில் நம்ம டம்ப்ளிங்ஸ் வந்து ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ண டம்ப்ளிங்ஸில் பாருங்கள், கொதிச்சுட்டு இருக்கிற இந்த சூப்பில் நம்ம ஆட் பண்ணலாம் 1 by 1. இதிலே நம்மளுக்கு அது வெந்துடும். டம்ப்ளிங் ஆட் பண்ணியாச்சு. இது நம்மளுக்கு நல்லா வெந்து வரட்டும். ஒரு 10 minutes போல் ஹை ஃப்ளேமில் வேகட்டும். ஸோ டம்ப்ளிங்ஸ் ஆட் பண்ணி 10 minutes போல் ஆயாச்சு. டம்ப்ளிங்ஸ் எல்லாம் பாருங்கள் நல்லா வெந்து வந்துடுச்சு. ஸோ சூப்பும் நம்மளுக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு வந்துடுச்சு. நல்லா திக்கன் ஆகிடுச்சு நம்மளுக்கு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம இப்போது நூடுல்ஸ் ஆட் பண்ண போகிறோம். பேக்கெட் இன்ஸ்ட்ரக்ஷன் படி எவ்வளோ நேரம் நூடுல்ஸ் வேகணும்னு போட்டிருக்காங்கன்னு பார்த்து அந்த டைமுக்கு நம்ம நூடுல்ஸை வேக வச்சுக்கலாம். ஸோ இப்போ நம்ம நூடுல்ஸ் ஆட் பண்ணியாச்சு. இப்போ நூடுல்ஸ் வந்து எங்களுடைய பேக்கிங் இன்ஸ்ட்ரக்ஷன் படி 5 minutes வேகணும்னு போட்டிருக்கு. ஸோ நான் வந்து 5 minutes வேக வைக்கிறேன். நான் போட்ட நூடுல்ஸுடைய மெஷர் வந்து பார்த்தீங்கன்னா 300 grams நூடுல்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். டம்ப்ளிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 250 grams ஆஃப் ஃப்ளாரு. அதுக்கு வந்து டம்ப்ளிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 10லேருந்து 12 பீஸ் வந்திருக்கு. நம்ம வெஜிடபிள்ஸ்னு ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ இது ஹை ஃப்ளேமில் 5 minutes நம்ம நல்லா கொதிக்கிட்டு வந்துட்டு அடுப்பை அணைச்சிடலாம் நூடுல்ஸ் வந்ததுக்கு அப்புறமா. ஸோ கலக்கலான சிக்கன் டம்ப்ளிங்ஸ் நூடுல்ஸ் சூப் நம்மளுக்கு தயாராகிடும். ஸோ பாருங்கள், கலக்கலான டம்ப்ளிங் சிக்கன் டம்ப்ளிங் சூப்பி நூடுல்ஸ் நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. நூடுல்ஸும் நம்மளுக்கு நல்லா வெந்துடுச்சு. லாஸ்ட்டில் வந்து கார்னிஷிங்காக என்ன பண்ணுறோன்னா ஸ்ப்ரிங் ஆனியன் ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ இந்த சூப்பை வந்து நம்ம சூடாக சர்வ் பண்ணி சாப்பிட்டோம்னா இந்த ரெய்னி கிளைமேட்டுக்கு நம்மளுக்கு ரொம்பவே கலக்கலாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம இதை சூடாக நம்ம சர்வ் பண்ணலாம். ரொம்பவே கலக்கலான ஒரு சிக்கன் டம்ப்ளிங் நூடுல்ஸ் சூப் எப்படி செய்யுதுன்னு உங்களுக்காக வேண்டி செஞ்சு காமிச்சிருக்கேன். இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்து இந்த கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வேறு ஏதாச்சும் ரெசிபிஸ் உங்களுக்கு வேணாலும் நம்ம சேனல் கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். கட்டாயமாக அந்த ரெசிபி உங்களுக்காக வேண்டி நம்ம சேனலில் போஸ்ட் செய்யப்படும். நன்றி, வணக்கம்.